சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவாக திரும்பிய ஒரு சம்பவம். இபிஎஸ் இதனால் கோபத்தில் இருக்கிறார். நடக்கப் போவது என்ன என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக முழுமைக்கும் காணலாம். விஜய்க்கு ஆதரவாக திரும்பிய அதிமுக எம்எல்ஏக்கள், அதாவது அதிமுகவிலிருந்து சி.வி. சண்முகம் தலைமையிலான 30 எம்எல்ஏக்கள் அதிமுகவை விட்டு வெளியில் வந்து டிவிகேவுடன் சேர்வதாக ஒரு தகவலானது வெளியிடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சி.வி. சண்முகம் அவர்களை மீடியாவை கூப்பிட்டு நாங்கள் டிவிகேவுக்கு வாக்களிக்கப் போகிறோம், டிவிகேவுடன் இணையப் போகிறோம் என்பது போலவும் இந்த மாதிரியான தகவல்கள் இதுவரைக்கும் வெளியிடப்பட்டு கொண்டும் தாங்க இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எம்எல்ஏக்களின் நிலைமை இப்பொழுது எப்படி தெரியுமா இருக்கு? 47 எம்எல்ஏக்கள் பெரும்பாலானோர் டிவிகேவுக்கு ஆதரவாக இருப்பதாக அனைவராலும் கூறப்பட்டு கொண்டு வருகிறது. இதனால் அதிமுக தலைமையாக இருப்பது இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி. அவர் இப்படி இருந்து கொண்டிருந்தால் அதிமுகவை விட்டு அதிமுகவின் தலைமையாக எடப்பாடி விலக வைப்பதற்காக மட்டுமே தாங்க இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது என்று அனைவராலும் கூறப்பட்டு கொண்டும் தாங்க இருக்கு. புதிய தலைமை என்ன தெரியுமா? எஸ்பி வேலுமணி சட்டமன்ற குழு தலைவராகவும் சி. விஜயபாஸ்கர் விப்பாகவும் இதுவரைக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் சி.வி. சண்முகம் தலைமையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அனைவருமே விஜயுடன் இணைய போகிறார்கள் என்கிற ஒரு தகவலும் அதிகமாகவே பரவிக்கொண்டிருக்கிறது. இதை எதற்காக அப்படி என்றால் இபிஎஸ்ஐ எதிர்ப்பதற்காக மட்டுமே தானாங்க. மொத்தம் 47 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்தனர். அதிமுகவில் இப்பொழுது 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருப்பதாகவும் அவரது தலைமையில் இப்பொழுது பிளவானது ஏற்பட போகிறது என்கிற தகவல்களும் இப்பொழுது வெளியில் வந்து கொண்டும் தான் இருக்கிறது. திமுக கூட்டணி முயற்சி. இபிஎஸ் திமுகவுடன் கூட்டணி அமைக்க முயன்றதாக ஒரு குற்றச்சாட்டுகள் சி.வி. சண்முகம் முறையாக வெளியில் வரப்பட்டது. அதனால மட்டுமே நாங்கள் அதிமுகவை விட்டு வெளியில் வந்து டிவிகேவுடன் இணைய போகிறோம் என்கிற மாதிரியான சில தகவல்களும் இதுவரைக்கும் வெளியாகி கொண்டும் தான் இருக்கிறது. இப்பொழுது கோபத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த சி.வி. சண்முகத்தின் அறிவிப்பை கடுமையாக விமர்சித்து இது துரோகம் என்றும் அவர் கூறவும் செய்திருக்கிறார். இபிஎஸ்ஸின் நிலைமை இப்பொழுது எப்படி தெரியுமா இருக்கும்? அவருடைய தலைமையே ஆபத்தில் இருக்கு என்றுதான் கூற வேண்டும். அவர் விலக வேண்டிய சூழ்நிலைகளும் இப்போது உருவாகிவிட்டது. நம்ம காத்திருந்து காணலாம் அடுத்து நடக்கப் போவது என்ன. இபிஎஸ் அவர்களுடைய பதவிக்கு ஆப்பு வருமா ஆப்பு வராதா என்பதை காத்திருந்து காணலாம். உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.